Hello everyone, welcome back to our channel. நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான இன்டர்மீடியட் கிராமர் லெசன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸ்ல நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட இருந்தும் நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். நம்ம இன்னும் நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கும் ஏதாவது டாபிக்ஸ் கிளாரிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நம்ம இது வரைக்கும் பார்த்த டே 9 லெசன் வரைக்கும் நீங்க ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இனிமே வரப்போற அப்கமிங் லெசன்ஸையும் கண்டிப்பா ரைட் பண்ணி படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். டே 1 நம்ம பார்க்கும்போது எவ்வளவு எனர்ஜியோட நீங்க இருந்தீங்களோ அதே போல டே 25 வரைக்கும் இருக்கிற எனர்ஜி குறையாம பாத்துக்கோங்க. ஹாப்பியா லேர்ன் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம டே 10ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி டே 9ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றதோட சின்ன ரீகேப் பார்த்துடலாம். டே 9ல நம்ம யூஸ்டு டு அப்படின்ற டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதாவது நம்மளோட பாஸ்ட் ஹேபிட், நமக்கு சின்ன வயசுல இருந்த பழக்கங்கள் பத்தி ஒருத்தர்கிட்ட எப்படி சொல்றது, அண்ட் நம்மளோட ப்ரெசன்ட் ஹேபிட், இப்போ நமக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதை பத்தி ஒருத்தர்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்றத நம்ம யூஸ்டு டுல டிஸ்கஸ் பண்ணோம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தோம்னா, சப்ஜெக்ட், யூஸ்டு டு அண்ட் V1 ஃபார்ம், வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் சொல்ற மாதிரி இருக்கும். பாஸ்டா இருந்தா கூட நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ யூஸ்டு டு ஈட் அ லாட் ஆஃப் சாக்லேட்ஸ் இன் மை சைல்ட்ஹுட் அப்படின்னா நான் சின்ன வயசுல நிறைய சாக்லேட் சாப்பிடுவேன். another one, he used to be active அப்படின்னா அவர் அப்ப ஆக்டிவா இருந்தாரு, சின்ன வயசுல அவர் ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது he used to be active அப்படின்னு சொல்லலாம். another one, I used to go to beach every day அப்படின்னா நான் அப்போல்லாம் டெய்லியும் பீச்சுக்கு போவேன் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு ஹேபிட், நம்ம பாஸ்ட்ல இருந்த ஒரு ஹேபிட்டை நம்ம ஷேர் பண்றோம். இதுவே எனக்கு இந்த விஷயம் பண்ணி பழக்கம் இல்லை, எனக்கு சின்ன வயசுல நான் பண்ணினது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாஸ்ட்ல didn't அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், I didn't used to watch movies in my childhood அப்படின்னா நான் சின்ன வயசுல அதிகமா மூவி பார்த்தது இல்லை, மூவிஸ் பார்த்த பழக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், I didn't used to read newspaper daily அப்படின்னா நான் நியூஸ் பேப்பர் டெய்லிலாம் படிக்க மாட்டேன், அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. அண்ட் another one, I didn't used to do exercise every day அப்படின்னா நான் டெய்லியும்லாம் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், ரேரா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ பாஸ்ட்ல இந்த பழக்கம் எனக்கு ரொம்ப இருந்ததில்லை அப்படின்னு சொல்லும் போது didn't யூஸ் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ரெசன்ட் ஹேபிட் பார்த்தோம் இல்லையா? அதாவது நமக்கு இப்ப நடைமுறையில இருக்கிற பழக்கத்தை நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி சொல்றது, இந்த பழக்கம் எனக்கு இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம். இங்க நம்ம பி வேர்ப் மட்டும் ஆட் பண்ணுவோம். சப்ஜெக்ட், பி வேர்ப், யூஸ்டு டு, அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் யூஸ்டு டு வேக்கிங் அப் early in the morning அப்படின்னா நான் இப்போல்லாம் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கு பழகிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஷீ இஸ் யூஸ்டு டு ஈட்டிங் ஹெல்தி ஃபுட்ஸ் அப்படின்னா அவ இப்பெல்லாம் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்ட பழகிக்கிட்டா அப்படின்னு அர்த்தம். another one, he is used to driving on his own அப்படின்னா இப்பெல்லாம் அவனே டிரைவ் பண்றதுக்கு பழகிக்கிட்டான், டிரைவிங் பழகிக்கிட்டான் அப்படின்னு சொல்றதா he is used to driving on his own. another one, they are used to living alone அப்படின்னா அவங்க தனியா வாழ்றதுக்கு பழகிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரெசென்ட்ல உள்ள ஒரு ஹேபிட் பத்தி நம்ம சொல்றோம். இதுவே நெகட்டிவா, இப்போ எனக்கு அதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை, அதை செஞ்சு எனக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது நாட் இன்க்ளூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் நாட் யூஸ்ட் டு வேக்கிங் அப் early அப்படின்னா எனக்கு காலையில சீக்கிரமா எழுந்தே பழக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், they are not used to eating spicy food அப்படின்னா அவங்களுக்கு காரமா சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம். another one, she is not used to staying at hostel அப்படின்னா அவளுக்கு ஹாஸ்டல்ல இருந்து பழக்கம் இல்லை. ஸோ பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நாட் மட்டும் இன்க்ளூட் பண்ணி இந்த மாதிரி பேசலாம். இதே நம்ம சிம்பிளா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நான் அதுக்கு பழகிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஐ எம் யூஸ்டு டு இட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் நாட் யூஸ்டு டு இட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நான் ஃபியூச்சர்ல பழகிப்பேன் அப்படின்னு நீங்க சிம்பிளா சொல்லணும்னா ஐ வில் கெட் யூஸ்டு டு இட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டே 9 லெசன் நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டே 10 லெசன் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். இப்போ ஒரு வேர்ட் செல்ஃப்ஸ்ல முடியுதுன்னா அதுதான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். லைக் மை செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், தெம் செல்ஃப்ஸ். இந்த வேர்டெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம யூஸ் பண்ணியும் பேசியிருப்போம். பட் சில இடத்துல நம்ம தவறுதலா யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா கரெக்டா நமக்கு ஸ்ட்ரக்சர் தெரியாததுனால சம்டைம்ஸ் கூட நம்ம மிஸ்டேக்கா யூஸ் பண்ணிருக்கலாம். இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போது மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி அவங்களோட நேம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஐ எம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனோட ரூல்ஸ் தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா மிஸ்டேக் இல்லாம பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டாக் டு மை செல்ஃப் அப்படின்னு சொல்றேன், அதாவது நான் என்கிட்டயே பேசிக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க ஐன்றது சப்ஜெக்ட், ஐன்ற சப்ஜெக்டை சார்ந்துதான் இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வரும், ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனா வரும். ஸோ ஐங்கும் போது நம்ம மை செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இதே ஹீ வரும்போது ஹிம் செல்ஃப் யூஸ் பண்ணுவோம். ஷீ அப்படின்ற சப்ஜெக்ட் பத்தி பேசும்போது ஹர் செல்ஃப் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இட்டுங்கும் போது இட் செல்ஃப்,
யூ யுவர் அப்படின்னு வரும்போது யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். வீன்ற சப்ஜெக்ட் வரும்போது அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு வரும். இங்கே மட்டும் அவர் செல்ஃப்ஸ்ன்னு வரும், ஏன்னா ப்ளூரல் இல்லையா, வீனா நாங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ளூரல் வரும்போது அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதே போல தே அவர்கள் அவங்கள பத்தி சொல்லும்போது தேம் செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மை செல்ஃப் பார்க்கலாம். இப்போ நம்மளை பத்தி நானே செஞ்சுக்கிட்டேன், யாரோட உதவியும் இல்லாம நானே செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதும் எனக்காக செஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரிலாம் நம்ம பேசும்போது மை செல்ஃப் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னா நான் என்னையே ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். another one, ஐ என்கரேஜ் மை செல்ஃப் அப்படின்னா நான் என்னையே நான் உற்சாகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ மை செல்ஃப்ன்றது ஐ வரும்போது நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஐ ப்ரிப்பேர்ட் ஆல் த ரெசிபி மை செல்ஃப் அப்படின்னா எல்லா ரெசிபிஸும் நானே பண்ணேன் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா என்னன்றதை நம்ம மென்ஷன் பண்ணல. இதுவே யாரோட உதவியும் இல்லாம நானே பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பை மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கிளீன் த ஹோல் ஹவுஸ் பை மை செல்ஃப் அப்படின்னா நானே தனியா மொத்த வீட்டையும் நானே தனியா கிளீன் பண்ணேன், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்றதுனால இங்க பை மை செல்ஃப் அப்படின்னு சொல்றோம். ஐ கிளீன் த ஹோல் ஹவுஸ் பை மை செல்ஃப். இப்ப நானே தான் பண்ணணுன்றத ரொம்ப நம்ம வலியுறுத்தி சொல்றோம், ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம சொல்றோம் அப்படிங்கிற இடத்துல ஐ மை செல்ஃப், அதாவது ஐ பக்கத்துல நம்ம மை செல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மை செல்ஃப் டிட் ஆல் த ஒர்க் அப்படின்னா நானே தான் எல்லா வேலையும் பார்த்தேன். சில பேர் சொல்லுவாங்கல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து நானே தான் பண்ணேன், அந்த மாதிரி சொல்லும்போது ஐ மை செல்ஃப் டிட் ஆல் த ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஹிம் செல்ஃப் பார்க்கலாம். இப்ப ஹீன்ற சப்ஜெக்ட் வரும்போது ஹிம் செல்ஃப்ல சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி ப்ரிப்பேர் த பிரியாணி ஹிம் செல்ஃப் அப்படின்னா அவனே பிரியாணி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னான்றதை இங்க மென்ஷன் பண்ணல. ஹி ப்ரிப்பேர் த பிரியாணி ஹிம் செல்ஃப் அப்படின்னு சொல்றோம். another one, he will cook by himself அப்படின்னா இப்ப நம்ம ஃபியூச்சர்ல சொல்றோம். இப்ப வெளியில ஸ்டே பண்றாங்க அப்படின்னா இப்ப அவனே சமைச்சுக்குவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். யாரோ ஹெல்ப் இல்லாம அவனே பாத்துக்குவான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது he will cook by himself அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், he learned music by himself அப்படின்னா அவனே மியூசிக் கத்துக்கிட்டான், அதாவது யாரும் டீச் பண்ணாம அவனே கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது he learned music by himself. நெக்ஸ்ட் ஒன், he himself washed his clothes அப்படின்னா அவரே அவரோட துணிகளை வாஷ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம ஒரு எம்பசைஸ் பண்ணி சொல்றோம், அதாவது அவரே பண்ணிக்கிட்டார் அப்படின்றத நம்ம அழுத்தி சொல்லும் போது he himself, he பக்கத்துலேயே himself யூஸ் பண்ணிக்கலாம். he himself washed his clothes. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம herself பார்க்கலாம். இப்போ ஷீன்ற சப்ஜெக்ட் வரும்போது herself யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், she talks to herself அப்படின்னா அவளே அவள்கிட்ட பேசிக்கிட்டா அப்படின்னு அர்த்தம். she talks to herself. நெக்ஸ்ட் ஒன், she walked by herself without anyone's help அப்படின்னா அவளே யாருடைய உதவியும் இல்லாம நடந்தா அப்படின்னு அர்த்தம். இப்ப சின்ன பசங்களாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். அண்ட் சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது she walked by herself without anyone's help அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், she herself cleaned the whole house அப்படின்னா அவளே தனியா, அதாவது தனியான்றதை விட ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம சொல்றோம். she herself cleaned the whole house அப்படின்னா அவளே வீடு முழுவதும் சுத்தம் செய்தாள் அப்படின்னு அர்த்தம். இதே போல she herself packed all the things அப்படின்னா அவளே எல்லா திங்ஸையும் பேக் பண்ணா அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு நம்ம வலியுறுத்தி சொல்லும் போது இந்த மாதிரி she பக்கத்துல herself யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் yourself. இப்ப யூன்ற சப்ஜெக்ட் நம்ம சிங்குலராகவும் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலாகவும் சொல்லுவோம். நீ, நீங்கள் அப்படின்ற அர்த்தத்துல வரும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம யூ சிங்குலருக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், be yourself அப்படின்னா நீயா இரு அப்படின்னு அர்த்தம். be yourself. நெக்ஸ்ட் ஒன், யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்க உங்களை பார்த்துக்கோங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட சொல்ற ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பார்த்துக்கோங்க, உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், யூ ஷுட் டூ திஸ் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னா இதை நீ உனக்காக பண்ணிக்கணும், இது கண்டிப்பா நீ இது உனக்காக பண்ணணும் அப்படின்றதா. ஃபார் யுவர் செல்ஃப்னா உனக்காக அப்படின்னு அர்த்தம். இதே போல யூ ஷுட் டூ திஸ் பை யுவர் செல்ஃப் அப்படின்னா இதை நீயே தனியா பண்ண, நீ தான் செய்யணும். இப்போ வந்து நம்ம குழந்தை நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா இப்போ நீயே பண்ணு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது யூ ஷுட் டூ திஸ் பை யுவர் செல்ஃப் அப்படின்னா வித்தவுட் எனி ஒன் ஹெல்ப் நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றோம். யூ ஷுட் டூ திஸ் பை யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயே உன்னை நினைச்சு பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்போ யாரையாவது நம்ம பாராட்டும் போது சொல்லலாம் யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் யுவர் செல்ஃப்ஸ், அதாவது இப்போ நம்ம யூன்ற சப்ஜெக்டை ப்ளூரலா சொல்லும் போது ப்ளூரலா யூஸ் பண்றோம். நீங்கள்லாம் இப்போ நிறைய பேர் இருக்கிற இடத்துல நம்ம சொல்லும் போது யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டூ இட் யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா
உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது யுவர் செல்ஸ் அப்படின்னு ப்ளூரல்ல சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், ஷேர் திஸ் அமாங் யுவர் செல்ஸ் அப்படின்னா இப்ப நம்ம ஏதாவது ஒரு சாப்பிடுற பொருளை கொடுத்து இது உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஷேர் திஸ் அமாங் யுவர் செல்ஸ் அப்படின்னா உங்களுக்குள்ள. இப்ப நிறைய பேரை சொல்லும்போது நம்ம அமாங்னு தான் சொல்லுவோம். ஸோ அமாங் யுவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஸ் அப்படின்னா இப்ப நம்ம 2 பேரை சொல்லலாம். இப்ப ஓல்டு கப்பிள் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதா யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஸ். ப்ளூரலா சொல்லும்போது யுவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், இட் செல்ஃப். இட் செல்ஃப் அப்படின்றது இப்ப அனிமல்ஸையோ இல்ல ஏதாவது பொருட்கள் பத்தி நம்ம சொல்லும் போதோ இட் செல்ஃப், அதாவது தன்னைத்தானே இதை சரி பண்ணிக்கோ, தன்னைத்தானே இதை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த பேர்ட் கேன் ஃபிளை இட் செல்ஃப் அப்படின்னா அது அதுவாகவே பறந்துக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பொதுவா பேர்டையோ இல்ல ஒரு ஆப்ஜெக்டையோ தான் நம்ம இட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அங்க இட்டுக்கு பதிலாக த பேர்டுன்னு யூஸ் பண்ணிருக்கோம். த பேர்ட் கேன் ஃபிளை இட் செல்ஃப். சிமிலர்லி, த டாக் வில் பிளே பை இட் செல்ஃப் அப்படின்னா டாக் வந்து தனக்கு தானே விளையாண்டுக்கும் அப்படின்னு சொல்றோம். வில் பிளே இங்க ஃபியூச்சர்ல சொல்றோம். பை இட் செல்ஃப் அப்படின்னா அது தனக்கு தானே வித்தவுட் எனி ஒன் வந்து அதுவே விளையாண்டுக்கும் அப்படின்றதுதான் த டாக் வில் பிளே பை இட் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், this machine will automatically turned off itself அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ சர்டன் டைம் டியூரேஷனுக்கு அப்புறமா அதுவே ஆஃப் ஆயிக்கும். இந்த அதுவே ஆஃப் ஆயிக்கும் அப்படின்னு சொல்றது தான் this machine will automatically turned off itself. நெக்ஸ்ட் நம்ம ourselves பார்க்க போறோம். இப்போ வீன்ற சப்ஜெக்ட் பத்தி நம்ம பேசும்போது ourselves அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் கோ அவுட் அண்ட் என்ஜாய் ourselves அப்படின்னா நம்ம எல்லாம் வெளில போய் நம்மளுக்கு நம்மளே என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவர் செல்ஸ் அப்படின்னா நமக்குள்ள என்ஜாய் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கோ அவுட் அப்படின்னா நம்ம எல்லாம் வெளியில போகலாம் அப்படின்னு சொல்றோம். அண்ட் என்ஜாய் அவர் செல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வி கேன் டூ இட் பை அவர் செல்ஸ் அப்படின்னா இது நம்மளே பண்ணிடலாம், அதாவது வித்தவுட் எனி ஒன் ஹெல்ப் நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம குரூப்குள்ள சொல்லும் போது வி கேன் டூ இட் பை அவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மள பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ இன்னொருத்தர் கூட சேர்ந்து நம்ம சொல்லும் போது we should take care of ourselves first. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது themselves. தேன்ற சப்ஜெக்ட் பத்தி பேசும்போது themselves அப்படின்ற ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், they can manage by themselves அப்படின்னா அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க, வித்தவுட் எனி ஒன் ஹெல்ப் அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றது தான் they can manage by themselves. எப்பயுமே பை சொல்லி சொல்லும் போது யாரோட ஹெல்ப்பும் இல்லாம பண்ணிப்பாங்க அப்படின்ற மீனிங்ல வரும். நெக்ஸ்ட் ஒன், they blamed themselves for their mistake அப்படின்னா அவங்க செஞ்ச தவறுக்காக அவங்களே திட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பிளேம் பண்றதுனா திட்டுறதுன்னு அர்த்தம். குறை கூறுதல் அப்படின்ற மீனிங்ல வரும். ஸோ they blamed themselves for their mistake அப்படின்னா அவங்களுடைய தவறுக்காக அவங்களையே திட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் introduced themselves today அப்படின்னா நியூவா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்கள வந்து இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்ட்ரடியூஸ்டு themselves அப்படின்னா அவங்கள பத்தி அவங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம். another example, they kept their secrets to themselves அப்படின்னா அவங்களுடைய சீக்ரெட்ஸை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. to themselves தான் வேற வெளியில அவங்க சொல்லலன்னு அர்த்தம். they kept their secrets to themselves. final one, they themselves managed everything அப்படின்னா அவங்களே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ப்ரெஷர் கொடுத்து சொல்லும் போது பக்கத்துலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பார்த்தோம். they themselves managed everything. That's the end of the lesson today. இன்னைக்கு பார்த்த லெசன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான், பட் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். இந்த லெசன் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்க இனிமேல் கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த லெசன் பார்க்கறதோட விட்டுறாம டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நோட்ல ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட்ஸ் இருந்தாலும் பார்த்துக்கலாம். டே 1லேருந்து டே 9 வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி எல்லா லெசனையுமே ஆர்டர் வைஸ் பார்த்துட்டே வாங்க. இந்த இன்டர்மீடியட் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசனோட உங்களை டே 11ல மீட் பண்றேன். தேங்க்யூ.